இன்னைக்கு அவனுக்கு வரல. சரி சரி சார். அரண் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தற் போற்றுபவர்க்கும் பொருள். பகைவர் மீது படையெடுத்து செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும். பகைவர்க்கு அஞ்சி தம்மை பாதுகாத்து கொள்ள முனைவோர்க்கும் கோட்டை பயன்படும். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். ஆழமும் அகலமும் கொண்ட அகழ் பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையது அரணாகும். உயர் அகலன் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரண் என்றுரைக்கும் நூல். உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பதே அரணுக்குரிய இலக்கணமாகும். சிறு காப்பிற்பேரிடத்ததாகி உரு பகை ஊக்கம் அளிப்பதரண். உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அளிக்கக்கூடியதே அரண் எனப்படும். கொளற்கரியதாய் கொண்ட கூழ்த்தாகி அகத்தார் நிலை கெளிதாம் நீரதரண். முற்றுகையிட்டு கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுடன் எதிரிகளுடன் போர் புரிவதற்கு எளிதானதாக அமைக்கப்பட்டுள்ளதே அரண் ஆகும். எல்லா பொருளும் உடைத்தாயிடத்துதவும் நல்லால் உடையதரண். போருக்கு தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகும். முற்றியும் முற்றாதிருந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கரியது அரண். முற்றுகையிட்டோ முற்றுகையிடாமலோ அல்லது வஞ்சனை சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்றப்பட முடியாத வலிமையுடையதே அரண் எனப்படும். முற்றாற்றி முற்றிய அவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். முற்றுகையிடும் வலிமை மிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும். முனை முகத்து மாற்றலர் சாய வினை முகத்து வீரெய்தி மாண்டதரண். போர் முனையில் பகைவரை வீழ்த்தும் அளவுக்கு உள்ளே இருந்து கொண்டே தாக்குதல் நடத்தும் வண்ணம் தனிச்சிறப்பு பெற்று திகழ்வதே அரண் ஆகும். எனைமாட்சித்தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லாதரண். கோட்டைக்கு தேவையான எல்லாவித சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமையற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது.